கேட்டுக்குள்ளோம். ஐயோ இது என் மூஞ்சில் வெளிச்சு இருட்டு வந்துட்டேன். பேசாம வீட்டில் கிடந்திருப்பேன். சொல்லி கூட்டு போயிட்டு இன்ட்ரோ கொடுக்க முடியா? ஹாய் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனல் 20K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன இதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ வீட்டில் சும்மா இருந்தான்னு சொல்லிட்டு படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இந்த அது என்னடா தனுஷ் படம் வந்து ராயன் போகலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறமேல வந்துட்டு ராயன் வந்து நேற்றுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வந்துச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ் கொஞ்சம் மோசமாக இருந்தனால சரி டெட்பூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். தலையை வந்து டெட்பூல் வரைய மாட்டேன்னு சொல்லி கதறிட்டு விட்டுட்டு இருந்தேன். நான் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்லாம் நல்லா தானே இருந்துச்சு. சரி வா கண்டிப்பாக பிடிக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனேன்னா, படம் நல்லா இருந்துச்சுன்னா நீ வந்து காசு போட்டுருணும், இல்லைனா நான் காசு போடுவேன்னு சொல்லி நான் காசு போட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ நான் காசு போட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். படம் எப்படியா இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சுன்னா, ராயனுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக கூப்பிட்டு போவார். ஒரே வாட்சம் நிறைய ராயன் கூப்பிட்டு போவார். இது வேறையா? அங்கே போய் என்ன அடி வாங்க போகிறோன்னு தெரில. சரி, ஏன் டெட்பூல் விசஸ் உல்வரின் தான் அதை பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொன்னோம். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ தேர்ட் பார்ட் நல்லாயிருக்கும், உல்வரின்லாம் இருக்கானேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கடைசியில் எந்த மாதிரி கதை ஆயிடுச்சுன்னா, இந்த வடிவேல் காமெடியில் குருநாதை கூப்பிட்டு வந்து சாணி அடி வாங்க விடுவானே. ஏண்டா ஊருக்குள்ளே வீர மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன், என்ன இந்த சின்ன சந்தை கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்திட்டியாடான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். குருநாதா என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாறுது? குருநாதா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. எக்ஸ்மேன் எவ்வளோ பெரிய ஆளு. அவனை இந்த படத்தில் வச்சு அந்த ஒரு அவனுக்குள்ள மாசே ஒரு போன மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்மேனுக்குள்ள மாசே இல்லை. ஸோ அந்த அளவுக்குலாம் இல்லை. தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேட்டர்லலாம் போய் பார்க்க வேணாம். ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார்லேயே பார்த்துக்கலாம். தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப எக்ஸைட் ஆகி கத்துற மாதிரி சீன்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இருக்குது, ஆனால் அது வந்து என்ஜாய் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ராயன் போகணுமா? கண்டிப்பாக போயிடலாம். சொன்னேன் தமிழ்நாட்டில் கந்தலானது பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போகிறாராம். நான் காண்டமாகறேன் அதை பற்றிலாம் நீ பேசாத. டிக்கெட் நான் போடணுமா? அலறான். பரவாயில்ல, படம் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல போகணுங்கிறான். சரி அதுக்கு போனால் தான் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா?